அரக்கோணம் அருகே தீ விபத்திலிருந்து தப்பிய டேங்கர்களில் உள்ள டீசலை 3 லாரிகளில் நிரப்பும் பணி நடைபெற்று வருகிறது. நேரலையில் இணைந்துள்ள செய்தியாளர் கார்த்திக்கிடம் கூடுதல் தகவல்களை கேட்டு பெறலாம். கார்த்திக், விவரம் என்ன? கண்டிப்பாக சென்னை மணலில் இருந்து ஐஓசியிலிருந்து காலை 52 பெட்டிகளுடன் கொண்ட சரக்கு ரயிலான டேங்கரானது திருவள்ளூர் ரயில் நிலையம் அருகே கடந்து செல்லும்போது திடீரென்று ரயில் பெட்டிகளானது தடம் புரண்டு விபத்துக்குள்ளாக இருக்கிறது. தடம் புரண்டு விபத்துக்குள்ளான பெட்டிகளானது சுமார் 18 பெட்டிகள் முழுமையாக தீயில் எரிந்து நாசமானது என்று கூறலாம். மேலும் சொல்ல வேண்டும் என்றால் நம்மால் நேரடியாக பார்க்க முடிகிறது. காலை முதல் இருந்து தீயணைப்புத்துறை வீரர்கள் மற்றும் ரயில்வே துறை ஊழியர்கள் என அனைவரும் அனைத்து தரப்பு ஊழியர்களும் சம்பவ இடத்தில் அந்த மீட்பு பணியில் ஈடுபடுறாங்க. கிட்டத்தட்ட 7 8 மணி நேரத்திற்கு மேலாக போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்திருக்கின்றனர். மேலும் இதில் இந்த 18வது பெட்டிக்கு பதிலாக 19வது ஒரு பெட்டியில் 70,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட டீசல் ஆனது காலை முதலிருந்து அருகில் அந்த தீ எரிந்து கொண்டிருக்கும் போதே அங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. அதை மீட்க முடியாமல் காரணத்தினால் அது அங்கே நிறுத்தி வைக்கப்பட்டது. தற்பொழுது அந்த டீசல் டேங்கரில் இருந்து லாரிகள் மூலமாக, அதாவது 22,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட ஒரு லாரிகள் என 4 லாரிகள் தற்போது சம்பவ இடத்திற்கு வரவேற்கப்பட்டிருக்கிறது. இந்த லாரிகள் மூலமாக டீசல்களை மாற்றும் பணி, அதாவது ரயில் பெட்டியிலிருந்து தற்போது இந்த வாகனங்களுக்கு மாற்றக்கூடிய அந்த பணியானது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதை முழுமையாக அந்த பெட்டியில் உள்ள 70,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட இந்த டீசலை அப்புறப்படுத்திய பின்புதான் இங்கே இருக்கக்கூடிய அந்த பெட்டிகளை தண்டவாளத்தில் இருக்கக்கூடிய பெட்டிகளை அப்புறப்படுத்தும் பணியானது நடைபெற இருக்கிறது. மேலும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா தொடர்ந்து இந்த ரயில்வே ஊழியர்கள் சுமார் 500க்கும் மேற்பட்டோர் அந்த உயர்மின் அழுத்த கம்பிகள் பாதிக்கப்பட்ட இடங்கள் மற்றும் தண்டவாளங்கள் சீரமைக்கப்படுகிறது என பல்வேறு பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். இருந்தாலும் கூட ரயில் சேவை துவங்குவதற்கு நாளை காலை வரை ஆகலாம் என தகவலானது தெரிவிக்கின்றனர். மேலும் தொடர்ந்து இந்த டீசல் டேங்க் பார்த்தீங்கன்னாக்கா அந்த டேங்கில் இருந்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு லாரிகளை நிரப்புவதற்காக அதுக்கென தனியாக பழுப்பு மூலமாக கொண்டு டீசலை நிரப்பும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டு இருக்காங்க. மேலும் இந்த பணிகளானது மும்முரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. சற்று சாரல் மழை பெய்து ஓய்ந்திருந்த நிலையில் மீண்டும் மீட்பு பணிகளானது துவங்கியிருக்கிறது. கார்த்திக், உங்கள் கூடுதல் தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.